இங்க இந்த ஹீரோ காலையிலேயே சாமி கும்பிட்டு கையில ஒரு தூக்கு கயிறு மாட்டிக்கிட்டு சாகிறதுக்காக போயிட்டு இருக்கான். போற வழியில ஒரு சுடுகாடு இருக்கு, அங்க போய் சாகலான்னு பார்க்கும்போது யாரோ பேசுற சவுண்ட் எல்லாம் இவனுக்கு கேக்குது. இருந்தாலும் இவன் ஒரு தூக்கு கயிறு மாட்டிட்டு மேல இருந்து கீழே குதிச்சிடறான். திடீர்னு பார்த்தா அங்க ஒரு பாம்பு வருது, மறுபடியும் அவன் கீழே விழுந்துறான். தலையில அடிபட்டு வீட்டுல மயக்க நிலையில எந்திரிச்சு பாக்குறான். இங்க எப்படி வந்தோன்னு அவனுக்கு புரியவே இல்லை. சரி சாகத்தானே போறோம்னு சொல்லிட்டு ஒரு தூக்கு மாத்திரை எடுத்து வாயில போடலாம் ட்ரை பண்றான். ஆனா அது வாய்க்குள்ளேயே வர மாட்டேங்குது. அடுத்ததா போயிட்டு ஒரு எலக்ட்ரிக் கம்பியை பிடிச்சி செத்தரலாம் ட்ரை பண்றா. கரெக்டா அந்த நேரத்துல பவர் கட் ஆயிடுச்சு. இதனடா இவ்வளவு துரதிருஷ்டமா இருக்குமே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவன் தோல் பின்னாடி இருந்து ஒரு கை இவனை டச் பண்ணுது. பயந்து போய் ரோட்டுக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஆட்டோக்காரன் கிட்ட சொல்றான். அவன் கழுத்தையே திருப்பி இவன் கிட்ட எங்க போகணும்னு சொல்லுன்னு கேட்கறான். திடீர்னு அங்கிருந்து பயந்து இறங்கி மறுபடியும் ஓடி வரான். ஆட்டோல இருந்து இறங்கின இவன் மறுபடியும் சுடுகாட்டுக்குள்ளேயே வந்துறான். உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா ஏகப்பட்ட பொண்ணை இவனை சுத்தி நின்னுக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு பொண்ணு தான் இவனுடைய கழுத்துல இருக்க கயிறை கட் பண்ணி விட்டுருக்கும். வேற ஒரு பொண்ணை வந்துட்டு இவன் மாத்திரையை சாப்பிட விடாம தடுத்திருக்கும். இன்னொரு பொண்ணை இவன் கரெக்டா வயிறை கட் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய பவரையே கட் பண்ணி வச்சிருக்கும். இந்த மாதிரி இவங்க எல்லாம் இவனை சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் என்ன காப்பாத்துறீங்கன்னு கேட்கும்போது நாங்க பேசுறது கேட்ட போது ஆள் நீ தான், அதனால உங்ககிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு, அதனால நீங்க எல்லாம் சாகக்கூடாது, நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீ வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்பதான் இவன் ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இவன் பிறந்தப்ப இவன் வந்துட்டு ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு இவங்க அம்மா அப்பா வந்துட்டு இவனுக்கு லக்கின்னு பேர் வச்சிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா அவனை பாத்துக்கிட்டு இருக்க நேரமா அவங்க அப்பாவுடைய வேலையாள் வந்துட்டு நம்மளுடைய கம்பெனி மொத்தமா எரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. பரவாயில்லடா, நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாகும் போது இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆகி 4 மாசம் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவன் ரொம்ப அன்லக்கின்னு அவங்க அப்பாக்கு தெரியுது. முதல்ல இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது கூட இவனுடைய வீட்டுல பயங்கரமான ஏழ்மை ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா சொத்தும் போயிடுச்சு. இவன் தான் இதுக்கெல்லாம் காரணம்ட்டு பையனை பயங்கரமா வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் தடவை ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலே இடிஞ்சு விழுந்துருது. இவன் எப்ப டிவி ஆன் பண்ணாலும் அந்த டிவியே வெடிச்சு சதுரிடுது. உனக்கு ஒண்ணு ஆகலைன்னு அவங்க அம்மா ஆசையா கேட்டாலும் இவன் ரொம்ப துரதிருஷ்டசாலி, இவனை வீட்லயே வச்சிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. வளர்ந்து அவன் பெரியவனான உடனே அவனுக்கு ஒரு துணி கடையும் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. இவன் கால் எடுத்து உள்ள வச்ச உடனே அன்னைக்கு லாக்டவுன் போட்டுறாங்க. பயங்கரமான நஷ்டம் ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டசாலியை வீட்டுல வைக்க கூடாது, அவனை அனுப்புன்னு சொல்றாங்க. இவன் போனா நானும் போயிருவேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவன் கையை பிடிச்சி ரோட்டு கூட்டிட்டு வராங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போது தெரியாம ஒரு பெரிய லாரி வந்து அவங்க அம்மா மேல இடிச்சு அவங்க அம்மா அந்த இடத்துல இறந்தும் போயிடுறாங்க. இவன் மட்டும் தப்பிச்சிடறான். அம்மாவோட பணத்து பக்கத்துல உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்த இவனை உன்னால எங்களோட நிம்மதி போயிடுச்சு, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ இந்த தற்கொலை முயற்சியை எடுக்க ஆரம்பிச்சிருப்பான்.